சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவு குறித்து பதிலளிக்க போக்குவரத்து அமைச்சகம், கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம், சுற்றுச்சூழல் அமைச்சரகம் ஆகியவற்றுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. எண்ணூர் கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து நாளை விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. எண்ணூருக்கு அருகே 2 கப்பல்கள் மோதியதால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சென்னையை ஒட்டிய கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விபத்துக்கு காரணமான கப்பல் நிறுவனங்களிடமிருந்து உரிய இழப்பீட்டை பெற வேண்டும் என்றும் அவர் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் பகுதியில் இதுபோன்ற விபத்து ஏற்படும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்திட்டுள்ளதாகவும், எனவே மத்திய அரசு இதன்படி நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு பசுமை தீர்ப்பாய நீதிபதி சுதந்திரகுமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை எண்ணூர் எண்ணெய் கசிவு குறித்து கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆகியவை நாளைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதுகுறித்த வழக்கை டெல்லியில் விசாரிப்பதா அல்லது சென்னையில் விசாரிப்பதா என்பது குறித்தும் நாளை முடிவெடுக்கப்படும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் நாளை விசாரணை நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் ஏற்பட்டது போல விபத்துகளானது இனி எதிர்காலத்தில் இந்தியாவில் எங்கு நடந்தாலும் அதை எளிமையான முறையில் அணுகி அதிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு சாத்தியக்கூறுகளை பற்றி தான் இனி வருகின்ற நாட்களில் தேசிய பசுமை தீர்ப்பாயமானது இந்த வழக்குகளின் வாயிலாக விவாதிக்கவிருக்கின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாம்வேலுடன் நிரஞ்சன்.